ஸ்ரீபெரும்புதூரில் ஆருலகேசவ சோமயாசிக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் மகனாகப் பிறந்த ஸ்ரீ ராமானுஜர் தத்துவஞானி, இறையியலாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. இவர் தன் தந்தையிடம் வேதங்களை கற்றார். வைணவத்தை நன்கு கற்று ஜாதி வேறுபாடுகளை எதிர்த்து ஒருமைப்பாட்டு உணர்வுடன் வேத தத்துவங்களை மக்களுக்கு எளிமையாக புரியும் விதத்தில் எடுத்துரைத்தார். கடவுளின் முன் அனைவரும் சமம் என்றும் அன்போடும் அர்ப்பணிப்போடும் வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்றும் போதித்தார். இத்தகைய ஸ்ரீ ராமானுஜரின் வரலாற்றை கவிஞர் வாலி காவியமாக்கியுள்ளார். ஸ்ரீ ராமானுஜரின் திவ்ய யாத்திரை சென்ற நிகழ்வினை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை வரிகள் மிக அற்புதமானது. ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை ஊர் ஊராக சென்று உத்தாரணம் செய்ய உத்தேசம் கொண்டார். தன் அடியார்களின் அவாவும் அக்தே என கண்டார். முதலில் சோழநாடு என முடிவாகியது. பெருமாள் தாயாரிடம் பிரார்த்தித்து கொண்டு பெருங்கூட்டம் எம் பெருமானாரோடு புறப்பட வீதி மட்டுமல்ல வானும் புழுதி வடிவாகியது. தொடர்ந்து வரும் தொண்டர் குலம் நான்மறையையும் 4000ஐயும் நாராயணனின் சகசிர நாமங்களையும் வாய்விட்டு ஓத பல்வகை வாத்தியங்கள் வழங்கு ஓசை வான்மோத தண்டிகை ஏறி நம் துறவரசு வருகிறான், இது பண்டிகை நாள் என நகரத்தார் நெகிழ்ந்து ஊர் எல்லையில் எதிர்கொண்டு முகமன் கூறி முதல் தாம்பூலம் தர சோழ சாம்ராஜ்யத்தில் வைணவ தரிசனம் வேர்பிடித்தது. உடையவர் திருவடியே நம்மை உய்விக்கும் திருவடி என ஓர்ந்து அதை ஊர் பிடித்தது. திருக்குடந்தை, திருநறையூர், திருச்சேரை, திருக்கண்ணமங்கை என ஏகப்பட்ட திருப்பதிகளை திருப்தியாக சேவித்து கொண்டு திருக்கோவில்களின் திருமண்டபங்களில் இதர சித்தாந்த வித்வான்களோடு சொற்போர் நடத்தி வெற்றி கண்டு பாண்டிய மண்ணில் பாதம் பதித்தார். தமிழ் தேயம் கைகூப்பி தொழும் வைணவச் சீயம் கண்ணல் நிகர்த்த கன்னித்தமிழை நிதம்பாடி தென்னல் நடக்கும் திருமாலிரும் சோலையில் கொழுவமர்ந்து கோவில் கொண்டிருக்கும் கல்லழகரை கொல்லையழகு கொல்லழகரை தண்டனிட்டு தொழுதபின் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்ந்தார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் பாவை பாடிய பாவையின் நிறைவேறா ஆசை ஒன்றை நினைவு கூர்ந்தார். வடபத்திர சாயியின் வழக்கரம் பற்றி வாழ்க்கைப்பட விளைந்த ஆண்டாள் தனது திருமணத்தின் போது அண்டாக்கள் 100இல் அக்கார அடிசில் செய்து சீராக அதனை சீதரனுக்கு அர்ப்பணிக்க கொண்டிருந்த ஆசை கூடாமல் போனது. அவள் சந்நிதியில் நின்று சேவிக்கையில் எதிராஜருக்கு அந்த எண்ணம் வந்து விழி வெள்ளமானது. உடனே உடையவர் தன் தங்கைக்கு ஒரு தமையன் தருகின்ற திருமணச் சீராக 100 அண்டாக்களில் நெய் ஒழுக ஒழுக அக்கார அடிசில் ஆக்கி வடபத்திர சாயிக்கு வழங்கினார். நித்திக்க நித்திக்க தித்திக்க தித்திக்க இளைய சகோதரியின் அபிலாசை சித்திக்க அக்கணமே ஸ்ரீ ஆண்டாள் அவரது அகக்கண்முன் தோன்றி எம் அண்ணாவே என்று வாஞ்சையோடு விழித்து கழித்தாள். இந்த நிகழ்வை ஒட்டித்தான் இன்றளவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் வாழி திருநாமத்தில் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னால் வாழியே என்ற அனுச்சாந்தானம் செய்து அடியார்கள் உய்வர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ராமானுஜர் தமது தொண்டர் குலாத்தோடு மேலும் தெற்கு நோக்கி பயணித்து பின் திருநகரி போய் சேர்ந்தார். இதுவோ திருநகரி, ஈதோ பொருநல், இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவோதான் வேதம் தமிழ் செய்து மெய்ப்பொருட்கு முப்பொருளால் ஓதும் சடகோபன் ஊர் என்று ஏத்தி தன் தாபம் முற்றும் தீர்ந்தார். மாறன் என்றும் வகுலாபரணம் என்றும் குறுகை பிரான் என்றும் குருகூர் நம்பி என்றும் பராங்குசன் என்றும் பிரபன்ன திலகன் என்றும் சடகோபன் என்றும் சேவிக்க பெறுபவரும் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் என்று பரம வைணவர்களால் பாவிக்க பெறுபவரும் இன்னும் இவை போல் நவிலவொனா கீர்த்தியுடைய நம்மாழ்வார் வாழ்ந்த ஊர் திருநகரி, ஆழ்வார் திருநகரி. அவ்வூரை தரிசித்தாலே வரும் ஆர்க்கும் தமிழ் நகரி. புலி நிழல் போயமர்ந்த மாறன் என்னும் மெய்ஞான பூ முனம் நாளும்
தமிழ் நரவம் பிளிற்றியதால் அழகிய ஊரில் மண் சுமக்கும் புழுதியிலும் மணக்கும் காசுமக்கும் பூவினிலும் மணக்கும். நிலமெல்லாம் தமிழ் நாற்று, நதியெல்லாம் தமிழ் ஊற்று, நகரெல்லாம் தமிழ் காற்று, நாவெல்லாம் தமிழ் கூற்று. ராமானுஜர் அங்கு இருந்த சில நாள்களில் பெரிய திருமலை நம்பியின் புதல்வனான பிள்ளானுக்கு நம்மாழ்வாரின் திரு நாமத்தை சூட்ட விரும்பி திருக்குறுகைப்பிரான் என்னும் திருப்பெயரை இட்டார். பின்னாளில் பிள்ளான் அவ்வனமே அழைக்கப்பட்டார். ஒரு நாள் உடையவர் திருநகரியில் நீராடும் துறையான சங்கனித்துறையில் குளிர குளிர குடைந்தாடினார். பின் கரையேறி காவியுடுத்தி திருமேனியில் திருமண் காப்பு சூடினார். அதன் பின் அடியார்களோடு ஆழ்வார் கோவிலுக்கு அவர் கிளம்புகையில் சட்டென்று ஒரு சலவை தொழிலாளி வந்து சாஷ்டாங்கமாக அவரது சேவடைகளில் சேவித்துவிட்டு தன்னைப் போலவே தன் பிள்ளைகள் நால்வரும் உடையவரை வணங்க வேண்டும் என்று வெகுவாக விரும்பினான். சற்று தொலைவில் துணிகளை வெள்ளாவியில் வைத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை அழைக்க பக்கவாட்டில் திரும்பினான். சடகோபா, காரிமாரா, வகுலாபரணா, குருகூர் நம்பி என்று தன் எச்சங்களை சத்தம் போட்டு அழைத்து சாமிடா கும்பிடுங்க என்றான். பிள்ளைகள் நால்வரும் எம் பெருமானாரை கும்பிட அந்த ஈரங்கொல்லி விழிகளில் ஈரம் கசிய கசிய நின்றான். தளிர்களின் தலைகளை வாஞ்சையோடு வருடி கொடுத்து வாய் நிறைய வாழ்த்தினார். எதிகளின் வேந்து ஏகாலிக்கும் வேன் ஆசி ஈந்து. சலவை தொழிலாளி சென்றபின் சில நொடிகள் எதிராஜர் சிந்தனை வயப்பட்டார். உடனிருந்த வைணவர் ஒருவர், ஆச்சாரிய சுவாமிகளே, ஆழ்ந்த யோசனை என்னவோ என வினயமாய் வினவ தன் உள்ள கிடங்கையை உடையவர் வெளியிட்டார். அதோ அந்த ஈரங்கொல்லியைப் போல் இல்லறத்தை தழுவி இனிய மகவுகளை பெற்று அமுது ஊறும் நம் ஆழ்வார் திருப்பெயர்களை அவர்களுக்கு இட்டு ஆர்வமுடன் அழைக்கும் பேறு பெற்றேன் இல்லையே, இப்படி காவி தாங்கிய பொழுதை கழித்தேன் ஒல்லையே. இன்னனம் ராமானுஜர் இயம்பிவிட்டு நதிக்கரையை நீங்கினார். அந்த ஏகாலியின் ஆகூளை எண்ணி பெரும் நெடுமூச்சு வாங்கினார். பிறகு ஒரு பகற்பொழுதில் ஆழ்வார் திருநகரியை விட்டு அடியார்களுடன் தனது சிவிகையில் ஏறி செல்லலானார். கண்ணினும் சிறுதாம்பை கவனம் செய்து மண்பதைக்கும் அருளிய மதுரகவி ஆழ்வாரின் ஊரான திருக்கோளூர் நோக்கி ஆழ்வார் திருவடிகளை நெஞ்சில் தேக்கி ஊர் எல்லை வந்ததும் உடையவர் தண்டிகையிலிருந்து இறங்கி தரையில் நடந்தார். மெல்ல நலம் தரும் நாராயணனின் நாமங்களை சொல்ல அவ்வமயம் அவ்வூரிலிருந்து ஒரு பெண் வந்தாள். எதிராஜரை எதிரில் கண்டதும் அவரது மலரடிகளை தொழுது மரியாதை தந்தாள். அந்த அம்மையார் திருக்கோளூரிலிருந்து வருவதை தெரிந்து கொண்ட உடையவர், பெண்ணே, பக்தருக்கு புகும் ஊர் திருக்கோளூரே என பாசுரம் பேசுகிறது. உனக்கது புறப்படும் ஊரானதோ என்று வினவினார் வியப்பாக. அவள் விடை சொன்னாள் வித்தியாசமாக.